ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 34வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 18வது வசனத்து வரை வாசிக்க கேட்கலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர காரியம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல சொல்லும் பொழுது தேவன் நம்மால வைத்த அன்பை இங்க காட்டப்படுகிறது. நமக்காக சிலுவையில மரித்து ஜீவனை விட்ட இயேசு நம்மளை எவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறார் என்பதை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. மேலான அன்பு தேவனுடைய அன்பு. ஒருவர் கூட கெட்டு போகுது அவருக்கு சுத்தம் அல்ல. எல்லா மனுஷனும், உலகத்துல உள்ள முஸ்லிம்ஸ், உலகத்தில் உள்ள ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்பதை விரும்புகிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து செயல்படுகிறவர்களா இருக்க மாட்டோம். நம்மளை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல ஒரு குடும்பத்துல சகோதரன், அண்ணன், தம்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பார்களானால் தேவனுடைய அன்பு அவர்களிடத்துல வெளிப்படமா இருக்காது என்பதை தான் இங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு குறைவு இருந்துச்சுன்னா ஒருவேளை ஆவிக்குரிய குறைவா இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான ஒரு குறைபாடா இருக்கலாம். நம்மளால இயன்றதை செய்ய வேண்டும் நம்ம சகோதரர்களுக்கு. அதன் மூலமா தான் கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். அப்ப தேவன் அன்பா இருக்கிறாருன்னு நம்ம சொல்ற நாம, காணாத தேவனை விசுவாசிக்கிறோம்னு சொல்ற நம்ம, கஷ்டப்படுகிற சகோதரனையோ சகோதரியோ பார்த்து மனம் இறங்காதவங்க இவங்க எப்படி தேவனை நேசிப்பாங்க? காணாத தேவனை எப்படி நேசிக்க முடியும்? இது ஒரு கேள்விக்குறியாய் நிற்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுல சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், தேவ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அதை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எவ்வளவு தூரத்துக்கு தேவ அன்பை நாம் நம்ம கூட உணர்ந்து பிறந்தவர்களிடத்துல காட்டுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 15-16 பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசி யாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? சகோதரன் கஷ்டப்படுறான்னு தெரிந்தது பின்பாக அவங்களிடத்துல போய் நீ சமாதானத்தோட போ, அவனுடைய கஷ்டத்துல உதவி செய்யாத வண்ணம் நடக்கிறவர்கள். இதை தேவன் அறிவிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட போய் சமாதானம்னு வாயினால சொல்லக்கூடாது, கிரியினால நடப்பிக்க வேண்டும். அவங்களுடைய தேவைகளை அறிந்து நாம் கொடுப்போமானால் தேவ அன்பு அந்த குடும்பத்துல நாம் காட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம அப்படி இருக்கிறோமாங்க? தேவைகளை அறிந்து செயல்படும். பாருங்க, வஸ்திரம் கேட்டா வஸ்திரம் கொடு, பசியா இருக்கிறாங்கன்னு கேட்டா அவங்ககிட்ட போய் சமாதானம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லாதீங்க. அதான் பண்றேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையில வேதத்தின் அடிப்படையில இயேசுவின் அன்பை நான் பிரதிபலிக்கிறவனா இருக்கிறேனா, இயேசுவின் அன்பை நான் காட்டுகிறவனா இருக்கிறேனா ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு சிலரை நம்ம பார்க்கலாம் இந்த நாள்ல. உபாகமம் 15ல 7-8 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. இதுல பாருங்களேன், ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், சகோதரன் கஷ்டப்பட்டு வந்து நிக்கிற நேரத்துல அவனுடைய தேவைகளை அறிந்து நம்ம செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். வேதம் இல்லாத காலத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தூரத்துக்கு சகோதரரை நம் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த வேதத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். கடைசி காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என் பிள்ளைகளே, வசனத்திலும் நாவிலும்
கிரியையிலும் உண்மையிலும் அன்பு கூற கடவோம். தெளிவான டீச்சிங்கை தேவன் இந்த பகுதியில இருந்து நமக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் காட்டணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர் வசனத்தின்படி வாழ்கிறவரா இருக்கணும். நாவுல பொய் சொல்லக்கூடாது, உண்மையா உள்ளவர்களா இருக்கணும். கிரியை நம்ம செய்யற செய்கை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்தது உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அன்பை பறைசாற்றுகிறவர்களா இருக்கணும். ஒரு சில நேரத்துல நம்ம தவறலாம், பொய் கூட சொல்லிடலாம். ஒரு சில நேரத்துல அன்பை காட்டாம விட்டுருக்கலாம். ஆனா அதை மன்னிப்பு கேட்டு அன்று ராத்திரில தேவனிடத்துல சரண்டர் ஆகி, ஆண்டவரே இந்த காரியங்களை என் வாழ்க்கையில இந்த 4 காரியத்தை செயல்படுத்துவதற்கு எனக்கு உதவிச்சீங்கன்னு சொல்லி அனுதினமும் காலம் எந்திரிச்சோன்னு நீங்க கேட்டீங்கன்னா தேவன் நடத்துவார். எப்படி நடத்துவாரு? வார்த்தை கொண்டு நடத்துவாரு. நாவல புறம்புறாம இருக்கிறதுக்கு உதவி செய்வாரு. கிரியை நம்ம செய்யற செய்கை அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அனைவருக்கு உதவிக்கரம் நீட்டுறதா இருக்கும், உண்மையானதா இருக்கும். அன்பு, உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் அந்த அகாப்பே லவ். அகாப்பே லவ்னா அந்த டிவைன் லவ். அதை காட்டிலும் புனிதமானது என்று சொல்லப்பட்டது போல தேவனுடைய அன்பு தான் புனிதமான அன்பு. அந்த அன்பை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனாய் நான் இருக்கிறபடினாலே அந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் நிறைய விஷயங்கள்ல தவறி இருக்கிறேன், நிறைய விஷயத்துல அன்பு காட்டாம முரட்டுத்தனமா நடந்திருக்கிறேன். அதெல்லாம் தேவன் அறிவார். ஆனா தேவனிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா அது விடுதலை தருவார். அதை செயல்படுத்துவதற்கான பிரயாசத்துல தேவன் நம்மளை வழி நடத்துவார். தேவனுக்கு நமக்கு இருக்கிற அன்பு நிலைச்சு நிற்கும் பொழுது, தேவனுக்கு நமக்கு இருக்கிற அன்புல நம்ம உறுதியா இருக்கும் பொழுது, தேவ வார்த்தையில விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது தேவன் அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். எப்படிங்க இருக்கிறோம்? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? இதுல சொன்ன அந்த 4 காரியத்தையும் நம்ம அனுதினமும் கை கொள்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாமா? கத்துட்டு கேட்கலாமாங்க? கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின் வாழ்க்கையில 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வசனத்து வரைக்கும் பார்த்தோம். ஆண்டவரே, இதை எங்க வாழ்க்கையில செயல்படுத்த, குறிப்பா கடைசி வசனம் 18வது வசனத்தை நாங்க செயல்படுத்துவதற்கு வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனுமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, எங்க குறைவை நிறைவாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவரே. நாங்க அதை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. காணாத தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்க காண்கிற சகோதரனை நேசிக்காமல் இருப்போமானால் எங்களை மன்னிங்க. காண்கிற சகோதரனுக்கு தேவையை சந்திக்காம இருந்தோம்னா எங்களை மன்னிங்க. அதுல நாங்க மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருக்குமானால், இல்ல ஆலோசனை ஏதாவது தேவை இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணலாம். யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். யூடியூப்ல போய் இந்த தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படியா உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Thank you.